தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், எஸ்.பி. சண்முகநாதன் ஆகியோர் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான திண்ணை பிரச்சாரத்தில் தற்போது தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளனர் அதிமுகவினர். அந்த வகையில் இன்று திருச்செந்தூரில் பொதுமக்கள் மத்தியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு அதிமுக கட்சியின் சாதனைகளை விளக்கியும், திமுக ஆட்சியில் தற்போது மக்கள் படும் வேதனைகள் என கூறியும் அதை எடுத்து கூறியும் தொடர்ந்து எடுத்துரைத்து வருகின்றனர். தொடர்ந்து பழைய நகராட்சி சாலையில் வீதி வழியாக நடந்து வந்து அங்குள்ள மக்களுக்கும் கடைகளுக்கும் சென்று அதிமுக பட்டியல் அடங்கிய துண்டு பிரசுரங்களை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் ஆகியோர் வழங்கி வருவதோடு 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிட ஆதரவு தரக்கோரி பிரச்சாரம் செய்து வருகின்றனர். மேலும் மேலதாங்கள் முழங்கிட ஆர்.பி. உதயகுமார் தனது எதிர்க்கட்சி தொண்டர்களுடன் நடந்து தூண்டுகை விநாயகர் கோவில் வரை சென்று ஆதரவு திரட்டினார். அதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு 2026இல் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கட்சி நிர்வாகிகளுடன் சிறப்பு வழிபாடு செய்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். உயர்த்தவே இல்லை. மத்திய அரசுக்கு நாங்க அடிமைன்னு சொல்ற ஸ்டாலின் இன்றைக்கு 8 ஆண்டுகள் உயர்த்தாத மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க, சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.